வணக்கம். அதிமுகவின் மீண்டும் ஒரு பொதுக்குழு ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிய போகிறதா? ஒட்டுமொத்த அரசியல் அத்தியாயம் மாறப்போகும் சூழ்நிலை உருவாகக்கூடிய அளவிற்கு தற்பொழுது அதிமுகவின் அரசியலில் பேசும் பொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிற்கு பின்னால் நின்றவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய வகையில் தற்பொழுது அதிமுகவின் நிலைமை மாறிவிட்டது. எடப்பாடியிடம் 4 முன்னாள் அமைச்சர்கள் ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்த நிலையில் தற்பொழுது எண்ணிக்கை அதிகப்படியாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு காரணம் தனிப்பட்ட காரணங்கள் கிடையாது. ஒரே காரணம்தான் அனைவருக்கும். அதிமுக கடந்த 10 தேர்தல்களில் தோல்வி, அடுத்த கட்ட வெற்றிக்கு என்ன வழி என்பதை பார்த்தால் ஜீரோவாகத்தான் இருக்கிறது. அவசர பொதுக்குழுவை கூட்டுவதற்கான ஏற்பாடுகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தன்னுடைய பதவியை பாதுகாப்பதற்காக செயற்குழு கூட்டத்தில் 13 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அதில் 9 தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காகத்தான் என்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இனியும் எடப்பாடியை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்க முடியாது. அவரது பதவியை பறிக்க வேண்டும், புதிய தலைமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு செயற்குழு கூட்டம், ஏனென்றால் விஜய் அவர்கள் பொதுக்குழு கூட்டம், மாநாடு என்று ஒவ்வொன்றாக அறிவித்து வருகிறார். மறுபக்கம் திமுகவும் வேலைகளை காட்ட ஆரம்பித்து விட்டது. மாநில கட்சியான அதிமுக மட்டும் தற்பொழுது ஓய்வெடுத்து கொண்டிருப்பதாக அரசியலில் எழுத்துக்கள் வரக்கூடிய வகையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அடுத்தடுத்த நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் அதிமுகவின் அரசியலில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. முன்னாள் அமைச்சரான தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன் இவர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் தற்பொழுது கேள்விகளை கேட்கக்கூடிய வகையில் இவர்களது செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது. நிச்சயமாக அவசர பொதுக்குழு கூட்டத்தில் ஒட்டுமொத்த அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மும்முரமாக எடுத்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்து பதவி விலகுவதற்கான கோரிக்கைகள் இவர்களால் ஏற்படுத்தப்படுமா, அல்லது மீண்டும் அதிமுகவில் புதுவித குழப்பத்தை இந்த பொதுக்குழு ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.